இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா தொடங்கி அருள் செய்யுங்க. ஐயா சிவாய நமங்கய்யா. சிற்றம்பலம். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவன் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் ஊரை வீடம் திருவல்லமே. திருச்சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்கய்யா. சிவாய் திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருபான் உம்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். அன்பர்களே, நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் உமாபதி சிவம் அவர்களின் மலரடிகளையும் சென்னிமேல் கொண்டு நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே செய்த சிவபுண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் மனிதரில் புனிதராக மாறக்கூடிய ஒரு முயற்சியிலே தோத்திர நூல்களையும் சாஸ்திர நூல்களையும் படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். அதிலே நாம் இருந்த வண்ணம் தோத்திரங்கள் சிலவற்றை பாடிக்கொண்டிருக்கிறோம். சாஸ்திர நூல்கள் நாமே படித்தால் உரை நூலோடு பொருள் விளங்கும். ஆனாலும் படிக்கக்கூடிய ஆர்வத்தை உள்ளத்திலே விளக்கை ஏற்றி வைப்பதற்காக சைவ பாட வகுப்பு நமக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. அதில் நாம் மணவாசங்கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூல் என்ற நூலை நாம் முதல்ல சிந்தித்தோம். தொடர்ந்து உமாபதி சிவம் அருளி செய்த மெய்கண்ட நூல்களிலே 8 நூல்களிலே 2 நூல் சிந்தித்தோம். போற்றி பகரடை நெஞ்சு விடுத்துவது என்று 2 நூல்கள். தொடர்ந்து திருவருளின் பயன், இதை பலமுறை சொல்லுகிற பொழுதுதான் இந்த திருவருளின் பயன் என்ற சொல்லுக்கே பொருள் விளங்கும். இறைவனுடைய சக்திக்கு திருவருள் என்று பெயர், இறைவனுடைய ஆற்றலுக்கு திருவருள் என்று பெயர். அந்த திருவருளால் உயிர்களாகிய நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை உமாபதி சிவம் 10 அதிகாரங்களாக பிரித்து நமக்கு காட்டினார். அதில் திருவருள் தோன்றுவதற்கிடமாக இருக்கிற இறைவனை பற்றி முதல் அதிகாரத்தில் பதி முதுநிலை என்றும், அதில் முதல் குறளில் இறைவனுடைய கருணையை சொல்லுகிற பொழுது அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்தனர். அடுத்த குறளிலேயே தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி விண்ணமிலான் எங்கள் பிரான் என்று திருவருளை பற்றி அருமையாக காட்டினார். முதல் குறள்
இறைவனுடைய பரத்துவத்தை காட்டுவது, அவனுடைய ஆற்றலை இரண்டாக காட்டுவது. அது நமக்கு திருமூலருடைய திருமந்திரத்துல ஒன்று அவன்தானே இரண்டவன் இன்னருள் என்று முதல் பாடல், அது முதல் குறளிலேயும் இரண்டாவது குறளிலேயும் அமையப்பெற்றிருக்கிறது. அந்த இரண்டாவது குறளிலே சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்று சொன்ன அந்த சக்தி தான் திருவருள். அந்த திருவருளினுடைய பயன், திருவருளால் தான் 10 அதிகாரத்தை செய்தியை நாம் உணர முடியும். எனவே திருவருள் துணையோடு தான் பதிமுது நிலையை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து உயிரவை நிலை என்ற அதிகாரத்தை சிந்தித்தோம். அதைத் தொடர்ந்து இருள் மல நிலை என்ற ஒரு அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தினுடைய கருத்தை நம் உள்ளத்திலே தனித்தனி பொருளினுடைய உயர்வு தாழ்வுகளை கட்டாய மனதில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த 3 பொருள்களுடைய தன்மையை நாம் உணருவதற்கு அருள் நமக்கு துணை செய்கிறது. அதனால் அந்த அருளை அருளது நிலை என்று நமக்கு 4வது குறள்ல திருவருட்பயன் நூல்ல திருவருளை பற்றி அருளது நிலை என்று காட்டினார். அதுல முதல் குறள்ல சொல்லுகிறார், அருளில் பெரியது அகிலத்து இல். உலகத்திலேயே அருளை விட பெரியது வேற இல்லை. உலகத்தில் எது சிறந்த பொருள் என்று சொன்னால் அருள்தான் என்று அருளது நிலையில காட்டினார். அதைத் தொடர்ந்து அந்த அருள் குருவாக வருகிற தன்மை, இது மிகப்பெரிய உண்மை. வேற எந்த மதத்திலையும் இறைவனுடைய சக்தி தான் குருவாக வருகிறது என்பதை பற்றி எவ்வளவு நமக்கு காண்பிப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆக அருள் குருவாக வருவதை அருள் உருநிலை என்று ரொம்ப அழகாக நமக்கு காட்டினார்கள். அருள் உருநிலை, அந்த அருள் ஒரு நிலையில பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருளது நிலை, அருள் உரு நிலை, இந்த 5ம் மிக இன்றியமையாதது. இந்த 5ம் அஞ்செழுத்தை போல சிறப்புக்குரியது. ஆக சி என்பது பதிமுது நிலை என்றும், வாய் என்பது அருள் அது நிலை என்றும், யா என்பது உயிரவை நிலை என்றும், மா என்பது இருள்மல நிலை என்றும், நாய் என்பது அருளுரு நிலை என்றும் கூட நாம் அதை கொள்ளலாம். 5 எழுத்து அப்படியே 5 அதிகாரமாக காட்டியிருக்கிறார் உமாபதி சிவம். அந்த 5 அதிகாரத்தில் சி வ ய ந ம என்ற 5 எழுத்தை எந்த முறையிலே அறிய வேண்டும்? இதுதான் நமக்கு இன்றைய வகுப்பினுடைய தொடக்கம். அந்த 5ஐயும் எப்படி அறிவது? அறியும் நெறியினர். அறியும் நெறி என்பது உங்களுக்கு பொருள் சொல்ல வேண்டியதில்லை. அறிவு, அறிதலால் அறிவு, அறிதலால் அறிவுன்னு பேர். அறிவுடைமை என்ற ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் வள்ளுவ பெருமான். அந்த அறிவு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு? ரொம்ப முக்கியமான பகுதிங்க. முதல் குறள்ல காட்டுகிறார், அறிவு அற்றம் காக்கும் கருவி. எவ்வளவு பெரிய கருத்தை எண்ணி பாருங்கள். எனவே நமக்கு துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அறிவுங்கிறார்.
அதை அஞ்செழுத்து சொல்லுகிற பொழுது படைக்கலம்னு காட்டுகிறார் திருநாவுக்கரசர். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவினில் கொண்டேன். ஆக அஞ்செழுத்தை பிறவி பிணியை போக்குவதற்கு ஒரு ஆயுதம் என்று காட்டுகிறார். எனவே அறிவு அற்றம் காக்கும் கருவி. அடுத்து சொன்னார் செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். ஒரு மனிதனுக்கு எது பாதுகாப்பு என்றால் அறிவுதான் என்று அறிவுடைமை அதிகாரத்தில் வள்ளுவர் காட்டுகிறார். அந்த அறிவை அறிதல் என்ற சொல்லால சொல்லி அறியும் நெறினார். நெறி என்பது பொதுவாய் எந்த பொருளையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்கின்றன. சாதாரணமா ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு கடிதம் கொடுக்கணும்னா கூட சில ஒழுங்குகள் இருக்கின்றன. ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா சில பேசினால் ஒரு ஒழுங்குகள் இருக்கின்றன. அதில உலகத்திலே இருக்கிற பொருள்களை எல்லாம் ஓரளவு அறிந்து கொள்ளலாம். பேரின்பமாகிய இன்பப் பொருளை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த நெறியிலே அறிய வேண்டும். இதை தொகுத்து காட்டுகிற பகுதி உங்களுக்கு தெரியும். மணிவாசக பெருமான் அந்த நெறி நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனார். ஆக நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினையாமல் முத்தி நெறியை அறிய வேண்டும். அந்த முத்தி நெறிக்கு அடிப்படை பக்தி நெறிதான். அதை நாம் அறியக்கூடிய நெறியிலே அறிய வேண்டும். அது திருவருளை முதலாவதாக உணர வேண்டும். திருவருள் உணர்த்த உணர வேண்டும். திருவருள் அறிவதாகவே அறிய வேண்டும். இதுதான் அரிய முறை என்று சொல்லி 3 செய்திகளை படிக்கிறவர்களுக்கு நினைவூட்டுகிறார் உரையாசிரிய பெருமகனார். ஒன்று, இறைவனுடைய திருவருள் தான் எல்லாம் என்பதை உணர வேண்டும். பிறகு இந்த அறிவு திருவருள் உணர்த்த நாம் உணர்ந்தோம் என்று உணர வேண்டும். மூன்றாவது, திருவருள் அறிவதாகவே நாம் கண்டுபிடித்ததா அறியாமல் திருவருள் உணர்வதாவதே நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும், அறிய வேண்டும். அந்த முறையில் அறிவதுதான் அறியும் நெறி. ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன் என்று 7 பொருள்கள் இருக்கின்றன. இந்த 7 பொருள்களும் இறைவன்தான். எனவே அந்த இறைவன்தான் இந்த பொருளாக இருக்கிறார். உயிருக்குள்ள இருந்து செலுத்துகிறார். அவன்தான் அறிவிப்பவன் என்ற ஒரு உண்மை கருத்தை அற்புத திருவந்தாதியில காரைக்கால் அம்மையார் காட்டுகிறார். அறிவானும் தானே இறைவன், அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. 3 சொன்னார் பாருங்க. அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அதன் பிறகு அறியும் மெய்ப்பொருளும் தானே. அது மட்டுமில்ல, விரி சுடர் சூரியன், சந்திரன், பார் நிலம், ஆகாயம். இப்ப நிலத்தையும் ஆகாயத்தையும் கூறினால் ஏனைய நீர், நெருப்பு, காற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொருளும் தானே அவன். எனவே அவனுடைய அறிவால் அறிய வேண்டும். அது ஞான குரு உணர்த்திய வகையிலே அறிய வேண்டும் என்று அறியும் நெறி என்ற அதிகாரத்திற்கு அழகானதொரு தோற்றுவாய் செய்தார். இனி முதல் அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல படித்தோம். இறைவனுடைய திருவருள், குருவருள் எப்படி எப்போது கிடைக்கும் என்பதை இந்த 51வது குறள்ல காட்டுகிறார். உயிர்களுக்கு பிறப்புக்கு காரணம் இருவினை. இந்த இருவினை என்பது நல்வினை, தீவினை என்று சொல்லப்பெறும். பாவத்தால் தீவினையும்
புண்ணியத்தால் நல்வினையும் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கும். இந்த உண்மைகளை எல்லா நூல்களும் நமக்கு சொல்லுகின்றன. வள்ளுவப் பெருமான் மறந்தும் பரன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று காட்டுகிறார். ஆக பாவத்திற்கு ஏற்ப நமக்கு துன்பமும் புண்ணியத்திற்கு ஏற்ப மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். இந்த புண்ணிய பாவம் என்பது நாம் செய்ததுதான், ஆனா அது அறிவில்லாதது. அதை இறைவன் தான் நமக்கு அனுபவித்து கழிக்க கூட்டி கொடுப்பார். அப்படி கொடுக்கிறது இறைவனுடைய கருணை. எனவே இந்த ரெண்டும் அனுபவித்து கழிப்பதற்காக இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்று சொல்லி இந்த இரண்டையும் ஒரே தன்மையாக நாம் காண வேண்டும். மகிழ்ச்சியை பார்க்கிற பொழுது, இன்பத்தை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய மகிழ்வோ, துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது மிகப்பெரிய துன்பமோ நாம் படாமல் இரண்டையும் திருவருள் கருணையால் நமக்கு கிடைக்கிறது என்று பார்க்கிற பொழுது இறைவனுடைய திருவருள் சக்தி உள்ளே இருப்பது நமக்கு வெளிப்பட்டு தோன்றும். இதுதான் 51வது குறளினுடைய திரண்ட கருத்து. பாருங்க, நீடும் இருவனையும். நீடும் என்ற சொல், நீடும்னா என்னைக்கு உயிர் கேவல நிலையில இருந்து சகலத்திற்கு பிறப்புக்கு வந்ததோ அன்றையில் இருந்து இப்ப பாடம் கேட்கிற வரை நல்வினை தீவினை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் அந்த தொடர்ந்து வருவதற்கு என்ன சொல்ல போட்டார் ஆசிரியர் உமாபதி சிவம்? நீடும் இருவினை. இருவினை உங்களுக்கு தெரியும், நல்வினை தீவினை. இதை இருள் சேரி இருவினை என்றார் வள்ளுவ பெருமான். இருவினையும் நேராக நேராதல். இந்த ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிற பொழுது இறை சக்தி கூடும். திருவருள் சக்தி நமக்கு வந்து வெளிப்பட்டு தோன்றும், வந்து நமக்கு பயன் தரும் என்பதாக முதல் குறள்ல காட்டுகிறார். அதில நாயக்களஞ்சியம்னு ஒரு நூல் இருக்கிறது. அது மாப்பிள்ளை நாயம், சுந்தன் உபசுந்தன் ஆகிய நாயம். இதை பற்றி ஒரு அருமையான கருத்தை 77வது பக்கம் நமக்கு அருமையா சுந்தோ உபசுந்த நியாயம் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி 77வது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா, நல்வினை பயனாகிய இன்பத்தில் விருப்பமும் தீவினை பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் உண்டாகும். இது உங்களுக்கு தெரியும். நல்வினை பயனின் காரணமா இன்பம் வரும், உடனே எல்லாரும் ஒரே மகிழ்ச்சியா விருப்பமா இருக்கும். தீவினை பயனின் காரணமா துன்பம் வரும், அப்ப வெறுப்பு வரும். இப்ப நம்ம எல்லாரும் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவர்கள். சிவபெருமான் அப்படி இல்லாதவர். அதனால் வள்ளுவன் கூறினார், வேண்டுதல் வேண்டாமை இல்லான். வேண்டுதல் இன்பத்தை விருப்பம், வேண்டாமை வெறுப்பு. இந்த ரெண்டும் நாம் அதுல சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நோயை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பணம் இல்லைன்னா சம்பாதிக்க முயற்சி பண்றோம், நோய் இருந்தால் அதற்கு பயிற்சி எடுக்கிறோம், கை கால் ஏதாவது முடியலைன்னா பிசியோதெரப்பி செய்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் முயற்சி எடுக்கிறோம். அதை போல இந்த விருப்பு வெறுப்பும் எதனால் வருகிறது என்பதை உணர்ந்து, இந்த இரண்டும் இறைவனுடைய கருணையினால் நமக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து, இரண்டு மேலேயும் பற்று கொள்ளாமல் சிவாய நம என்று அனுபவிப்போமானால் இந்த இருவினையின் காரணமாக வருவினை வராது. அப்பொழுது ஒன்றாக பார்க்கிற பொழுதுதான் இறை சக்தி வரும். ரொம்ப உயர்ந்த கருத்துங்க. இந்த கருத்து ரொம்ப ஆழமா சிந்திக்கிற பொழுதுதான் நமக்கு தெரியும். எனவே இறைவனுடைய திருவருள் வெளிப்படுகிற நிலை இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் என்று வடமொழியில சொல்லுவார்கள். எளிமையானதுதான். இரண்டு வினை ஒப்பாக வேண்டும். அப்பொழுது அறியாமையாகிய அஞ்ஞானம் பக்குவப்பட்டு அடங்கி இருக்கும்.
அப்ப திருவருள் சக்தி வெளிவரும் என்று காட்டினார். ஆனா பொதுவா நமக்கு இன்பம் வருகிற பொழுதும் கூட கொஞ்சம் மகிழ்ச்சியை குறைச்சிக்கலாம். ஆனா துன்பம் வரும்போது துன்பப்படாம இருக்க முடியுமா? பாடம் கேட்க முடியுதே தவிர நடைமுறையில் துன்பம் வருகிற பொழுது எதை வேணாலும் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? கணவன் மனைவி அன்பானவர்கள் தான். திடீர்னு ஒரு தேள் உங்க மேல விழுந்துருச்சுன்னு வைங்க, அது மனைவி இருக்கிற இடம்னு பார்த்தா வீசுவீங்க? உங்களை விட்டு போனா போதும்னு வீசுவீங்க. அது கொஞ்சம் பிடிக்காத மனைவியா இருந்தா தெரிஞ்சே போடுவான் இல்லையா? அப்படி நீங்க இல்ல. அதனால ஆனந்த மகிழ்ச்சியா சிரிக்கிறார். அது யார் யாருக்கு கிடைக்குதோ அது மாதிரி. திருவருள் உபகாரம் இல்லைன்னா நல்ல மனைவி கிடைக்காதுங்க. நல்ல மனைவி கிடைக்கலன்னா யாரை திட்டாதீங்க. திட்டுனா அடுத்த ஜென்மத்திலையும் அதுவே வந்து சேரும். பெருமானே, எந்த ஜென்மத்தில் நீ கொடுத்த பிரசாதம் என்று எண்ணுகிற விளக்கம் எனக்கு தெரிந்து எங்க வாத்தியார் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி பேண வேண்டும், ஒரு மருமகளை எப்படி நடத்த வேண்டும், இதெல்லாம் 94 வயது நிரம்ப பெற்ற நாம் படிக்கிற நூல்களின் உரையாசிரியர் நடந்து காட்டிக் கொண்டிருப்ப சத்திய நிதர்சனத்தை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன். அதனால் இந்த வெறுப்பு வருகிற பொழுது இது வருகிறதே, இன்பம் வருகிற பொழுது நாம வேணா நினைக்கலாம்னா அதற்கு ஒரு அருமையான ஒரு சகாயம் உதவி சொன்னார் வள்ளுவர். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதன் இளன் என்று மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகிறார். இன்பம் வருகிற பொழுதும் துன்பம் வருகிற பொழுதும் இந்த வினை சிவபெருமானால் நமக்கு கூட்டு வைக்க பெற்றது. இந்த ஒன்ன கையில வச்சுட்டீங்கன்னா பிறப்பென்னும் பேதமையை நமக்கு நீங்கிவிட முடியும். அந்த அறிவை உணர்த்துவதுதான் குருவருள் என்று நமக்கு இதுல காட்டுகிறார். அப்போ அருள் என்பது எப்படி வரும், அதை நாம் எப்படி பெறுவது என்பதை காட்டினார். இனி இந்த உலகத்துல நீ அறிந்து கொள்ள வேண்டிய பொருள்கள் பலவாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு, அது சும்மா செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த விருப்பு வெறுப்புக்காக இருக்கிற மேற்கோள்கள்ல பேராசிரியர் உரையும் திருமந்திர பாட்டும் பெரிய புராணம் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதுல என்ன சொல்லுகிறார், நல்ல ஒரு பட்டு சால்விய இப்ப ஆனந்த எனக்கு போத்துனாருன்னு வைங்க, பல்லு பூரா வெளியே கிடக்கணக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சந்தனத்தை கரைச்சு ஊத்துனாருன்னு வைங்க, மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் ஒரு பக்கெட் பசுமாட்டு சாணத்தை கரைச்சு ஊத்துனாருன்னு வைங்க, நினைக்கவே முடியல இல்லையா? இந்த ரெண்டையும் ஒன்றாக பார்த்து நெஞ்சு ஓடா நிலையினார். பாருங்க, மேல மேற்கோள் இதெல்லாம் இன்னைக்கு நினைப்பாரே இல்லை. செஞ்சாந்து எரியினும் செத்தினும் போழினும் நெஞ்சு ஓர்ந்து ஓடா நிலைமை. இந்த தவம் குருநாதரால் தான் நமக்கு கிடைக்கும். ஆமா, குருநாதர் சொல்ற அந்த பேர்ல ஒருத்தர் உள்ள வர்றாரு பாருங்க இல்லையா? அடுத்த பாட்டு ஞானிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை காட்டுகிறார். நீங்க அதை படித்து பார்த்து கொள்ளுங்கள். பெரிய புராணத்துல ஒரு பாட்டு, அருவான்மை நாயன்மாருடைய உள்ள நிலை என்ன, ஏன் அவரை தெய்வத்தன்மையுடையதாக வணங்குகிறோம், அவர்களுக்கு இருக்கிற மிக உயர்ந்த பண்பு கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். இந்த குணம் வர்றதுக்கு 1 கோடி பிறப்பெடுக்கணும். ஒரு நல்ல வாத்தியார் கிடைக்கும். அந்த நல்ல ஆசிரியர் கிடைக்கிற பொழுதுதான் அழியக்கூடிய பொருளை அழியக்கூடிய பொருள் என்றும் அழியாத நிலையான பொருளை நிலையான பொருள் என்றும் உணர முடியும். இந்த கருத்தை சிவஞான போத வெண்பாவில் நாம விரிவா பார்க்க இருக்கிறோம். எனவே ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார்.
இனி இந்த உலகத்துல இறைவன், உயிர், அதுக்கு தடையாக இருக்கிற ஆணவ மலம், இந்த 3 பொருள் உள்ளது. 3 பொருளை நமக்கு 4 பொருளா சொல்லுவார்கள், 5 பொருளா சொல்லுவார்கள், 6 பொருளா சொல்லுவார்கள், 7 பொருளாவும் சொல்லுவார்கள். இந்த 3 தான் அடிப்படை. இது உண்மை விளக்கத்துல நீங்க வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து படிச்சு பாருங்க. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. அந்த ஆகமத்துல வைத்த பொருள் என்ன என்பதை கீழே உரையாசிரியர் எழுதியிருப்பார். பதி பசு பாசம் கீழே பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டிருப்பார். இப்ப முப்பொருள் உண்மை என்று பெயர். இந்த 3ஐ கையில காண்பித்தாரா சுவாமி. நிறைய பேர் இருக்கிறாங்க கூட்டம், தலைவர் நிகழ்ச்சி நடத்துறார், அங்க ஏதோ ஆனந்த மனைவி பேசிட்டு இருக்கிறாங்க. தலைவர் சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆனந்த் இந்த குறியீட்டுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். பேசாம இரு, ஆசிரியர் கை காமிக்கிறார் இல்லையா, இப்போ கைய கவனிங்க அப்படிங்கிற பாடம் நடத்த அப்ப புரிஞ்சுக்கணும். மறுபடியும் என்ன மாதிரி இருக்கிறவங்க புரியாம தான் வைங்க, ஆசிரியர் இப்படி இப்படிம்பார். கை ஆடுறது தெரியுதா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் பார் இல்லையா. அப்ப ஒரு குறியீட்டுக்கு ஒரு எவ்வளவு ஆற்றல். அது மாதிரி தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவத்தை பற்றி கச்சியப்ப முனிவர் ஒரு பாடல்ல காட்டுகிறார். ஆணவம், கண்மம், மாயை என்று மும்மலங்கள் இருக்கின்றன, அது உயிரை பற்றி இருக்கின்றன. அதிலே இருந்து உயிர் விடுபட்டே இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்ற உண்மையை ஆலமர் செல்வன் கையிலே காட்டி கொண்டிருக்கிறான். அதனால் இதுக்கு ஆணவம்னு பேருங்க, கண்மம்னு பேரு, மாயை. மும்மலம் 4 இப்படி இருக்கு. மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை ஒரு சொல்லும் விலை மதிப்பே முடியாது. மும்மலம் வேறுபட்டு உயிரை மறைத்துக் கொண்டிருக்கிறது, இதுல இருந்து வேறுபட்டு ஒழிய அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை இறைவன் காட்டினார். மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை கை மலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல். யாரு? ஆலமர் செல்வன் சிவபெருமான். யாராரோ என்னென்னவோ செம்மல்னு போட்டுக்கிறாங்க இல்லையா. திருப்பணி செம்மல்ங்கிறோம், அன்னதான செம்மல்ங்கிறோம். உலகத்துல சிவபெருமான் ஒருவர் தான் செம்மல். அத கச்சிய முனிவர் காட்டுகிறார் ஆனைக்கா புராணத்துல. மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை கை மலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலதே உளம் சிந்தியாது அரோ. ஆக அந்த 3 பொருட்களை பற்றி சொல்லுவார்கள். இந்த பதி பசு பாசம், அது நாம பதிமுது நிலை, உயிரவ நிலை, அடுத்து இருள்மல நிலை. அதுல பதியை பற்றி வருகிற பொழுது 2 பிரிவு, பாசத்தை பற்றி வரக்கூடிய சில 2 பிரிவு என்று நமக்கு வரும். அந்த பிரிவை காட்டி உமாபதி சிவம் 6 பொருள் உண்டு நீ அறிந்து கொள்வாயாக. இது 2வது குறள் பாருங்க. ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2. அப்ப ஏகன் 1 இறைவன், அநேகன் என்பது உயிர்கள், இருள் என்பது ஆணவமலம், கருமம் என்பது கண்மம், மாயை சுத்தமாயை அஸ்துமாயை. ஆக இவை எவை? ஏகன் அநேகன் இருள் கருமயம். ஆக இவை 6ம் ஆதியில், 6ம் தோற்றமில்லாத என்றும் உள்ள பொருள், அனாதியானவை என்று காட்டுகிறார். ஏகன் என்பதன் விளக்கம் அநேகன், கருமம், மாயை 2.
இதெல்லாம் ரொம்ப விரிவா 79வது பக்கம் உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். இறைவனைத்தான் நாம் சொல்லுகிறோம் சிவபுராணத்துல ஏகன் அநேகன் இறைவன் என்று சிவபுராணத்துல வருகிற தொடர் உங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 79வது பக்கம் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளையே பலவாறு கூறுவது மரபு. பேனா இருந்தா அதை அண்டர்லைன் பண்ணணும். பதி பசு பாசம். பதியை பற்றி எங்க படிச்சோம்? பதி முதுநிலை. பசுவை எங்க படிச்சோம்? உயிர் அவநிலை. பாசம் எங்க படிச்சோம்? இருள் மலநிலை. இருள் மல நிலையிலேயே மாயையும் கண்மமும் கடைசியா காட்டினார். மாயையை காட்டினார். விடிவாமளக்கு விளக்கனைய மாயை வடிவாதி கண்மத்து வந்துனார். பாசம் அப்படி பலவாற கூறுகிறார்கள். பதி சிவம் பசு பாசம் என 4ஆகவும், பதி பசு ஆணவம் கண்மம் மாயை என 5ஆகவும், பதி பசு ஆணவம் கண்மம் சுத்தமாயை அஸ்தமாய் என 6ஆகவும், சிவம் பதி பசு ஆணவம் கண்மம் சுத்தமாய் அஸ்தமாய் என 7ஆகவும் சொல்லுகிற முறைகள் உண்டு. அதிலே கச்சியப்ப முனிவர் 5 என கொண்டார் தணிகை புராணத்துல. அது உமாபதி சிவம் 6 என நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே 6 பொருள். இது அறிந்து கொள்ள வேண்டிய நெறியில நமக்கு ஆசிரியர் காட்டியிருக்கிறார். இனி வேற எந்த சமயத்துக்கு இல்லாத ஒரு உண்மையை அடுத்த குறள்ல காட்டுகிறார். பொதுவா எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை செய்பவன், அந்த செயலால் கிடைத்த பயன், அந்த செயலை செய்பவனையும் செயலையும் சேர்த்து வைக்கிற ஒரு தலைவன். இந்த 4ம் உண்டு. இந்த 4ஐ பற்றி தோத்திர நூல்கள்ல பெரிய புராணத்துல ஒரு பெரியவர், அவர் பெயர் சாக்கிய நாயனார்னு பேர். அவர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான ஊர். அந்த ஊர்ல வாழ்ந்தார். வாழ்கிற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பிறக்கிறாங்க, பொருள் சேர்க்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இப்படி உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்களே, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிறப்பு வருகிறது, ஏன் துன்பம் வருகிறது, பிறப்பு வராமக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவருடைய தேடல், நீண்ட தேடல். அதன் பிறகு அவர் சிந்தித்தார். ரொம்ப நல்லா படிச்சவங்க காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊரை விட்டு சங்கமங்கைன்னு பேர், அங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். நல்லா படிக்கிறவங்க நூல். அந்த காலத்துல சாக்கிய மதத்துல இருப்பவர்கள் நன்கு கொஞ்சம் படித்திருந்தார்கள். அதனால் அவர் என்ன செய்தார்? அந்த மதத்தொழில் நூல்களை படித்தார். எல்லா நூலையும் படித்தார். படித்ததால ஒரு முடிவுக்கு வந்தார். எப்பொழுது நூல் படிக்கிறதால ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனார் என்ன முடிவுக்கு வந்தார் என்று சேக்கிழார் காட்டுகிறார். அவர் எல்லா கலைகளையும் படித்தாராம். அனைத்து கலைகளையும் ஒளிவின்றி படித்து அதன் மூலமா அவர் தெரிந்தது சிவன் களலில் தெளிவு, சிவன் களலில் செறிவு என அறிந்தார். இதுதான் அவருடைய நிலை. அதுபோல சாக்கிய நாயனார் என்ன தெரிந்து கொண்டார்? செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால். அந்த பாடலை காமிங்க. 4ஆகும் விதித்த பொருள். இது கட்டாயம் தெரிய வேண்டும். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும். கீழே உரையாசிரியர் பாருங்க. செய்வினை செய்வான், செய்வினையின் பயன், வினையின் பயனை கொடுப்பவன். இந்த ஒரு வினை நிகழ்வதற்கு அடிப்படை 4 என்பதை அருளாலே உணர்ந்தார்.
கடைசி வரி பாருங்க, அருளாலே உணர்ந்து அறிந்தார். இது அறியும் நெறி. அப்ப எதை அறிந்து கொண்டார்? செய்வினை செய்வார், செய்வினையின் பயன் வினையின் பயனை கொடுப்பவன் இல்லையா? சரி, இந்த 4 எந்த சமயத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இயல்பு, இந்த பகுப்பு, இந்த உண்மை சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என அருளாலே புரிந்தார். சரி, அந்த சைவ நெறியிலே செய்வினை செய்வான், செய்வினையின் பயன் வினையின் பயனை கொடுப்பவன் யார் என்றால், ஆன்மா உய்ய வேண்டும் கருணை உடையவன், உய் வகையால் பொருள் சிவம் என்று அருளாலே உணர்ந்தார். அப்ப நாம் உணரக்கூடிய பொருள் எது? சிவம். நான் உங்களுக்கு போன வகுப்பில் நினைவூட்டின, 100 குறள் படித்ததால் நாம் ஒரே கருத்தை நெஞ்சில பதிய வைக்க வேண்டும். அது என்ன என்றால், 100வது குறள்ல நான் உங்களுக்கு நூல்ல காட்டுகிறேன், அதில் இருப்பதை சொல்லுகிறேன். உயிர்கள் தமக்கு தலைவன் சிவபெருமான் என்று உணர வேண்டும். இதுதான் 100 குறள்ல சொல்லப்படுகிற ஒரு படித்ததால கிடைக்கப்பட்ட ஒரு தெளிவே. அந்த கருத்தை தான் உய்வகையால் பொருள் சிவம் என்று அருளாலே உணர்ந்து அறிந்தார். இதுதான் அறியும் நெறியில் அறிந்த நிலை. சாக்கிய நாயனார் இந்த கருத்து தோத்திர நூல்களில் இருக்கின்றன. சாஸ்திர நூல்களில் இந்த கருத்தை உமாபதி சிவம் 3வது குறள்ல காட்டுகிறார். பாருங்க, செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும், செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும், இந்த 4ஐயும் தெரிந்து கொண்டு இறைவனுடைய திருவடியை பற்றி உய்ய வேண்டும் என்று அந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர்களும் இந்த நாட்டில் உண்டு என்பதை காட்டினார். உய்வான் உளன் என்று உணர்னா உணர்வாயாக, அறிவாயாக என்று அருமையான தொடர். அது இந்த அறிவாயாக என்று காட்டுவதில் திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்த நூல்ல உந்தியார்ல முதல் பாடல்ல, அகலமாய் யாரும் அறிவரிது அது சகலமாய் வந்ததென்று உந்தி வர தானாக தந்ததென்று உந்தி வரனர். இதை விளக்கறக்கு பின்னால திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் பாடினார். அதுல ஒரு முதல் பாடல், அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, அறிவாயாக. அதே கருத்தை இங்க என்று உணர். ஆக செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன், இந்த 4ஐயும் தெரிந்து கொண்டு இதிலே இருந்து எப்படி நாம் உய்வு பெறுதல், அப்படி உய்வு பெறும் பொருட்டு முயற்சி செய்து உய்வடையக்கூடிய ஞானிகள் அவர்தான் உய்வான், இந்த உலகத்தில் உள்ளார்கள் என்று அறிவாயாக. அவர்கள்தான் அருவான் மும்மை நாயன்மார்கள். அதுல அப்ரண்டிஸா இருப்பவர்கள் தான் நாம் என்பதை கொஞ்சம் நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமா, ரொம்ப அருமையான தொடர்ல இந்த குறள் காட்டுகிறார். எனவே ஞானியும் உள்ளான் என்பதை அறிவாயாக என்று 3வது குறள்ல அருமையா காட்டினார். 4வது குறள், நீ அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், உனக்கு உடம்பு இருக்கிறது, உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது. இந்த உடம்புக்கு எதால மரியாத? உயிரால தான் மரியாத. இப்ப என் உயிர் போயிடுச்சுன்னு வைங்க, என் உடம்பை யாரா வச்சிருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. எனவே உடம்பும் உயிரும் ஒன்றாக பிரித்து வாராமல் இருக்கிறது. எனவே உயிர், உடம்பு உயிராலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை போல உயிர் சிவஞானத்தால் வாழ்கிறது.
நல்ல கருத்து. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே. ஊன் என்பது ஊன் உடம்பு, உள்ளம் பெருங்கோயில். ஊன் உடம்பு ஆலயம், ஊன் உடம்பாக இருக்கிறது. ஊன் உயிர் வேறு செய்தான். இது நம்பி ஆரூரர் தொடர். அப்போ ஊன்னா இந்த உடம்பு உயிரால் வாழுகிறது. இது யாரும் மறுக்க முடியாது, எந்த சமயவாதியும் மறுக்க முடியாது. ஊன் உயிரால் வாழும். எப்படி வாழுகிறது? ஒருமைத்தே, ஒன்றுபட்டு உயிராலே உடம்பு வாழுகிற முறையை போல ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அது தான் என்பது இங்க சிவம், சிவஞானத்தோடு ஒன்றாம் தரம் உயிர் வாழ்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை 4வது குறள்ல அருமையா காட்டினார். 5வது குறள்ல இன்னும் கொஞ்சம் விளக்கப்படுகிற வகையில ஒரு செய்தியை அருமையா காட்டுகிறார். அதாவது ஒரு நல்ல படிகக்கல், அந்த படிகக்கல்ல சூரியனுடைய ஒளி படுகிறது. சூரியனுடைய ஒளி படுகிற பொழுது படிகக்கல்லினுடைய அந்த வெண்மை தெரியும். சூரிய ஒளியில தெரியாது. அந்த படிகக்கல்லு பக்கத்துல ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளும் இந்த சூரிய வெளிச்சத்தால படிகக்கல்ல தெரியும். அப்ப படிகக்கல்லுல அதனுடைய இயல்பு நிலையும் பக்கத்தில் இருக்கிற தன்மையையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்கு சூரியனுடைய ஒளி இன்றியமையாமையாக இருக்கிறது. அதை போல இந்த பூலோகத்திற்கு இறைவனுடைய திருவருள்தான் எல்லாவற்றையும் அறிந்தும் அறிவித்தும் வருகிறது என்பதை நீ அறிந்து கொள்வாயாக என்று ஒரு மேற்கோள் காட்டினார். நல்ல குறள் பாருங்க. தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன் நிறம் போல். பொன் என்பது சூரியனை குறிப்பது. ஆக தன்னிறம், ஒரு பளிங்கு கல் இருக்கிறது, அதனுடைய நிறம் என்ன? வெள்ளை வெள்ளையர்ன்னு இருக்கும். பன்னிறமும், அந்த பளிங்கு கல் பக்கத்துல ஒரு பொருளை காட்டினால் அதன் நிறமும் தானாம் கல். அந்த கல்லிடத்துல, பளிங்கு கல்லத்துல 2 தன்மையும் வெளிப்பட்டு தோன்றும். அதற்கு காரணம் பொன் நிறம், சூரியனுடைய ஒளிதான். அதை போல் மண் நிறம் இப்பூ. நல்ல சொல், மண் நிறம் இப்பூ. பொன் நிறம்னார், மண் நிறம்னார். நிறம் என்பது அந்த தன்மைகளை ஒளி. அதுபோல மண் நிறம் இப்பூ. பூ என்பது பூமியை குறிப்பது. பூ என்பது பூமியை குறிக்கும். பூ என்பது பூவை குறிக்கும். இங்க பூ என்பது பூமியை குறிப்பது. இந்த உலகம் மண் நிறம், சூரியனுடைய ஒளி எப்படி பளிங்கு கல்லினுடைய இயல்பையும் சார்ந்த பொருளையும் காட்டுகிறது, அதுபோல இந்த பூ உலகம் இறைவனுடைய திருவருளால் தான் பயன்பெறுகிறது என்பதை 5வது குறள்ல ரொம்ப சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆசிரிய பெருமான். அதில் இந்த படிகம், அதன் பிறகு வண்ணங்கள், இவை இந்த ஆன்மாவுக்கும் பாசத்திற்கும் சூரியனுடைய ஒளி திருவருளுக்கும் ஓமையாக பொருத்துகிறார் மதுரை சிவப்பிரகாசர் என்ற ஒரு மிகப்பெரிய உரையாசிரியர். அதை பற்றி 56வது குறளுக்கு மேல காட்டியிருக்கிறார். 56வது குறளுக்கு மேல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4வது வரியில படிகம் ஆன்மாவிற்கு உவமை என அறிக. இப்ப ஆன்மா படியக்கல்லை போன்றது, வண்ணங்கள் பாசத்துக்கு உவமை என அறிக. சூரியன் ஆதித்தனுடைய பிரகாசம்
திருவருள் ஞானத்திற்கு உமை என அறிக. இப்போ 3 அறிக சொன்னாரா? படிவம் ஆன்மாவுக்கு உமை என அறிக, வண்ணங்கள் பாசத்துக்கு உமை என அறிக, ஆதித்த பிரகாசம் திருவருள் ஞானத்துக்கு உமை என அறிக என்று அருமையாக இந்த குரல்ல காட்டி, ஆன்மா நமக்கு விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் திருவருளுடைய அருள்தான் நமக்கு விளக்கம் பெற முடியும். எனவே ஆன்மாவுக்கு இருக்கிற இயல்பான நிலையும் பாசத்தின் காரணமாக இருக்கக்கூடிய நிலைகளை பற்றியும் நமக்கு விளக்கமாக சொல்லுவது திருவருள்தான். எனவே அந்த திருவருளால் நாம் இந்த நிலைமைக்கு அறிவு விளக்கம் பெறுகிறோம் என்பதை நீ திருவருளால் அறிவாயாக என்று 5வது குறள்ல காட்டினார். 6வது குறள் இன்னும் கொஞ்சம் எளிமையா காட்டுகிறார். அதாவது நம்முடைய கண் இருக்கின்றன, கண் வழியா தான் எல்லா பொருளையும் நாம் பார்த்து வருகிறோம். அப்படி பார்த்து வருகிற நிலையில இந்த கண் என்ற அந்த பொறிக்கும் உயிருக்கும் இடையில ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உண்டான நிலை, அந்த ஒளி இல்லை என்று சொன்னால் கண் காணாது. இந்த உவமை காட்டுறதுல பெரும்பாலும் பேச்சாளர்கள் ஒரு நாட்டுக்கார இன்னொரு நாட்டில் இருக்கிற அறிஞரைத்தான் சொல்லுவார்கள். இந்தியாவில் வந்தா அமெரிக்காவில் இருக்கிறவர் என்ன சொன்னாங்க, ஜப்பான்ல இருக்கிறவங்க என்ன சொல்றன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்களை சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல நம்ம ஆசிரியர்கள் மட்டும்தான் அவனவ உடம்புக்குள்ள இருக்கிறதையே உண்மையா சொன்னாங்க. எனக்கு தெரிந்த நான் படித்த நூல்களிலே நம்முடைய உடம்பில் இருக்கிற பொருளை வைத்தே நமக்கு அருமையாக காட்டினார்கள். ஆக நம்முடைய கண் வழியாகத்தான் பார்க்கிறோம். எந்த நாட்டிலேயாவது காது வழியாத்தான பாக்குறேன்னு சொல்லுவாங்களா? நினைச்சு பாருங்க. இல்ல நான் வாய் வழியா பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்ல. ஆக கண் தொன்று தொட்டு எல்லா பொருள்களையும் பார்த்து வருகிறது. அந்த கண் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கண்ணுக்கு உயிருக்கும் இடையில ஒளி தேவை. அதை அந்த ஒளி இல்லாவிட்டால் கண் காணாது. அதை போல இறைவனுடைய திருவருள் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் எதையுமே நாம் காண முடியாது என்பதை அறிவாயாக. குறளுக்கு வருவோம். கண் தொல்லை காணும் நெறி. நாம் என்ன படிச்சுட்டு அதிகாரம் அறியும் நெறி. அப்போ தொல்லை என்பது பழமை, தொன்று தொட்டுன்னு பேருங்க. நீங்க தொல்லைன்னா என்னால வாரத்துக்கு ஒருக்க தொல்லை 1.5 மணி நேரம் இருக்குது, அந்த தொல்லை நினைக்காதீங்க. தொல்லை இரும்பறவி போல. ஆக பழம் தொன்று தொட்டு வரக்கூடிய நிலையில காணும் நெறி கண்ணுக்கு உண்டு. ஆனாலும் கண்ணுக்கும் உயிருக்கும் நாப்பன் நடுவேன்னு அர்த்தம். கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவே என்ன உண்டு? ஒளி நிலை உண்டு. அந்த ஒளி இல்லை எனில், ஒளி இல்லாவிட்டால் ஒளி அல்லது இல்லை. ஒளி இல்லாவிட்டால் கண் காணுதலை செய்யாது. இதுக்கு பிரிதும் மொழிதல் அணி என்றும் ஒட்டணி என்றும் அணி இலக்கணத்தில் சொல்லுவதாக உரையாசிரியர் கீழே நமக்கு அமைத்திருக்கிறார். இது நல்ல கருத்துங்க. 55வது பக்கம் மேல ஆசிரியர் அந்த கண் தொன்று தொட்டு கண்டு வருகிற நிலைய காட்டியிருக்கிறார். எனவே உயிரால் கண் காண்கிறது. காண்பதற்கு கண்ணுக்கும் உயிருக்கும் இடையே ஒளி தேவை. ஒளி இல்லாவிட்டால் காண முடியாது.
நம் உயிர் கண் இருக்கிறது. இருட்டுல கண் தெரியுமா? தெரியாது. ஒரு ஒளியுள்ள பொருள் துணை செய்தால்தான் காணும். எனவே உயிர் தொன்று தொட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து வருகிறது. கருவிகரணங்கள் உயிர் அனுபவிக்க துணை செய்கின்றன. திருவருள் இல்லாவிட்டால் உயிரால் எதையும் அறிந்து அனுபவிக்க முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். இதுதான் ஆசிரியருடைய நோக்கம். அப்ப ஒளி போல திருவருள். எனவே கண்ணுக்கும் உயிருக்கும் நடுவில் ஒளி இருந்தால் காண முடியும் என்பது போல உயிருக்கும் கருவிகரணங்களுக்கும் இடையில் திருவருள் இருந்தால்தான் அறிந்து அனுபவிக்க முடியும் என்பதை அறிவாயாக என்று இந்த பகுதி ரொம்ப சிறந்த பகுதியாக காட்டியிருக்கிறார். அடுத்த பகுதியில மிக அருமையா ஒரு பொருளை காட்டுகிறார். அதாவது நம்முடைய உயிர் ஐம்பொறிகளின் வழியாக சிற்றின்ப பொருள்கள் மேல விருப்பம் போகின்றன. அப்பொழுது அது உயிர் தான் இப்ப எல்லா செயலையும் சிற்றின்பத்துல விருப்பம் காட்டுகிறது. அதை போல உயிராகிய உன்னுடைய செயல் உனக்கு தலைவனாகிய இறைவன் செயல் என்று நீ எண்ணி பார்ப்பாயாக. நல்ல பகுதி. நான் பாடம் கேட்கணும்னு நினைக்கிறேன், அல்லது உலகியல் இன்பங்கள் ஏதாவது நினைக்கிறேன். இதுல யாருடைய முயற்சி? என்னுடைய உயிரினுடைய முயற்சி தான். அதே போல உயிர் முயற்சி உடம்பு வகையால் நாம் செய்வதை போல இறைவனுடைய திருவருளால் தான் இந்த உயிர் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாயாக. புன் செயலில் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாக மதி. புன் செயல் கொஞ்ச நாள் இருந்து போகக்கூடிய அந்த சிற்றின்ப பொருள்கள் மேல ஓடும் புலன், அது வேகமா நம்முடைய காது இவையெல்லாம் செல்லுகின்றன. அதில் ஐம்பொறிகளின் செயல், அந்த பொறிகளின் செயலை புலன் செயல் போல் புலனும் பொறியும் செல்லுகிற பொழுது நாம் உயிரின் செயலாக பார்க்கிறோம். அதை போல இன் செயலை மண் செயலாக மதி. மண் என்பது இறைவனை குறிப்பது. மண் மன்னன், மாய பிறப்பருக்கும் மன்னன் என்று ரொம்ப அருமையான தொடர். இந்த மண் என்பது இறைவனை காட்டக்கூடியது. மண் என்று இந்த சொல் ரொம்ப நல்ல சொல். அதாவது மண், அதாவது இறைவனை சொல்லுவது, இறைவனுடைய செயலாக நீ நினைப்பாயாக என்று ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். பின்னால விளக்கத்துல நம்முடைய உடம்புல காது, தோல், கண்ணு, மூக்கு, நாக்கு, இந்த 5 பொறிகள். உலகையல்ல இந்த தோல் என்கிற தொடு உணர்ச்சியால் துன்பத்தை தேடிக்கொள்வது யானை. கண் என்ற புலனால் துன்பத்தை தேடிக்கொள்வது விட்டில் பூச்சி. அடுத்து மூக்கு என்ற ஓசை என்ற காது ஓசை புலனால் துன்பத்தில் அசனம் என்கிற பறவை. மூக்கு என்ற அந்த புலனால் துன்பத்தை தெரிந்து கொள்வது வண்டுகள். நாக்கு என்ற புலனால் துன்பத்தை கொள்வது மீன். ஆக மீன் பிடிக்கிறவங்க ஒரு தூண்டில் போட்டு அந்த உணவு வச்சிருப்பாங்க. அது ஆத்துக்குள்ள இருக்கும். அந்த மீன் உணவுக்கு பிரியப்பட்டு வாயில அந்த உணவை கவரபோது தூண்டில வாங்கி விடுமா. அப்ப இந்த மீனுக்கு எதனால துன்பம் வந்தது? சுவையால். அதே போல வண்டு நல்ல தேன் எடுப்பதற்காக போகிறது. மகரத்துல மூழ்கி அதில் இறந்து விடும். எனவே அந்த வண்டு மூக்கால் அழிந்தது, மீன் நாக்கால் தன் அழிவை தேடிக்கொண்டது. அதன் பிறகு விட்டில் பூச்சி, அது ஒரு விளக்கை நோக்கி போகும். போன உடனே அந்த விளக்கு பக்கம் போய் அந்த விளக்குள்ளேயே உயர்ந்த சூடால் அழிந்துவிடும் விட்டில் பூச்சி. அதே போல அசனம் என்கிற ஒரு பறவை,
அது நல்ல இசை கேட்டு கொண்டிருக்கிற போது அதை நிறுத்திவிட்டால் அந்த பறவை இறந்து விடுமா. அது அரிதாக உள்ளது என்று சொல்லுகிறார்கள் அந்த பறவை. அதே போல யானை பிடிப்பவர்கள் நல்ல பழக்கப்பட்ட ஒரு யானை இந்த பக்கம் பெண் யானை வைத்துக் கொண்டு கீழே குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த யானை இந்த யானையை சேர வரும், அந்த குழிக்குள்ள விழுந்து யானையினுடைய அந்த கன்னத்திற்கு கீழே விழுந்துடும். இது மாதிரி காலால் அழிந்தது அசமங்கிற பறவை, தோலால் அழிந்தது யானை தொடு உணர்ச்சி, கண் ஒளியால் அழிந்தது விட்டில் பூச்சி, மூக்கால் அழிந்தது வண்டு, சுவையால் அழிந்தது மீன். இவங்கெல்லாம் ஒரு புலன்ல தான் துன்பம் வருகிறது. நமக்கு 5 புலன்லையும் துன்பம் வருகிறது. இதை பட்டினத்தார் பாடல் அருமையா மேற்கோள் காட்டியிருப்பார். விளக்கு கண்டு அழிந்த விட்டில், யாழ் கேட்டு அழிந்த அசுனம், இறை கண்டு அழிந்த மீன், செண்பகமணம் பூண்டு அழிந்த வண்டு, மெய்யின்பம் கண்டு அழிந்த யானை, ஒவ்வொரு புலனால் அழிந்தன என்றால் இந்த 5 ஓரிடத்துல கூடியிருக்கிறது. யாரிடத்துல? நம்மிடத்துலதான். என்ன செய்யாது என்று காட்டுகிறார். எனவே இந்த பொறிகள் செய்தாலும் கூட பொறிகளினுடைய செயல் அல்ல, அந்த பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் செயல். அப்ப உயிராலதான் உடம்பு இயங்குகிறது. உடம்பை இயக்குவது எது? உயிர். அதை போல உயிரை இயக்குபவன் கடவுள் என்ற அருமை கருத்தை இந்த குறள் மூலமா நம்ம காட்டுகிறார். அதற்கு மேற்கோளா பட்டினத்தார் பாடல், தாய்மானவர் பாடல், சிற்றம்பல நாடிகள் பாடல், குமரகுருவர் பாடல், சிதம்பர சுவாமி பாடல்களை எல்லாம் ஒரே கருத்தை நமக்கு அறிவுறுத்துகிற வகையிலே மேற்கோள்களை ஆசிரியர் பெருமகனா காட்டியிருக்கிறார். அடுத்த குறள் மிகச்சிறந்த குறளுங்க. என்ன சொன்னார்? உடம்புல இருக்கிற கருவிகளை இயக்குவது எது? உயிர். யாரும் இருக்க முடியாது. இப்ப என் கண் பார்க்கணும்னா என் உயிர் உடனே வீடியோ வாங்கணும். என் வீடியோ தெரிய வேண்டாம்னா உயிர் என் கையை இயக்கி அந்த பட்டன் அமுத்தோம்னா நான் தெரியாம போயிட்டேன். இப்ப நீங்கெல்லாம் எனக்கு தெரியல, ஆனந்த் தெரிஞ்சுட்டே இருந்தார். இப்ப அவர் என்னமோ என்ன பண்ணார், வீடியோவை ஆஃப் பண்ணி ஆடியோ இருக்கிறார். இப்ப இந்த செயல்களை எது செய்கிறது? உயிர். இந்த பாடம் கேட்கலாம்னு இந்த இணைப்புல வந்திருக்கிறோம். எது செய்தது? மனமா? இல்ல, உயிர் மனத்தை இயக்க நாம் இந்த இணைப்புக்குள்ள வந்தோம். அப்போ உடம்பு முதலிய கருவிகரணங்களை இயக்குவது உயிர்தான் என்று தெரிந்து கொண்டோம். அது எவ்வளவு உண்மையோ அதை போல உயிரை இயக்குபவன் கடவுள். உயிரை இயக்குபவன் கடவுள் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த கருத்தை நமக்கு மிக அருமையா காட்டி நீ ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். உடம்பை இயக்குவது உயிர் என்றால் போல உயிரை இயக்குபவன் கடவுள். இந்த உண்மையை தெரியாம பலவிதமான நிலைகளிலே நீ ஆராயாதே, பலவிதமான நிலைகளிலே நீ அழுந்தாதே. நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று அந்த தன்முனைப்பிலேயும் நிற்காத, மிகவும் அறிவு குறைவாக இருந்த உன்னை அறிவு விளக்கமாக செய்தது திருவருள்தான். அந்த திருவருளை நீ கொஞ்சம் நினைத்து பார்ப்பாயாக என்று இந்த குறள் ரொம்ப அருமையா காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப தெளிவா ஆசிரியர் காட்டுகிறார். ஆமா, இந்த பகுதியில நமக்கு ஆசிரியர் காட்டப்படுகிற பகுதி மிகச்சிறப்பாக நமக்கு காட்டுகிறார். குறள் பாருங்க, 58வது குறள். ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே. பார்த்ததனையே பார். இப்ப மேல் குறள்ல என்ன பார்த்தோம் நாம என்றால், உடம்பை இயக்குவது உயிரை போல
உயிரை இயக்குவது இறைவன். அப்ப எல்லாம் இறைவன் செயல். அதை அப்பர் பெருமான் காட்டினார். எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி. அப்ப எல்லாம் இறைவன் செயல் என்று உணர்ந்த நாம் எந்த ஒன்றையும் ஆராயாதே, ஓராதே, ஓர்தல்னா ஆராய்தல், ஒன்றையும் உற்று ஓராதே. அடுத்து ஒன்றையும் உற்று உண்ணாதே அப்படின்னா எந்த ஒன்றிலேயும் நீ அழுந்துகிறாதே. அடுத்தது நீ முந்தி பாராதே, நீ முந்தி ஒன்றையும் உற்று பாராதே. எனவே நானே செய்கிறேன் என்று எந்த ஒன்றிலும் செல்லாதே. உன் நிலையை கொஞ்சம் நினைந்து பார், பார்த்ததனை பார். நீ எப்படி இருந்தாய், எப்படி வந்திருக்கிறாய் என்று பார். உன்னை ஈடேற்றிய திருவருளை நீ பார்ப்பாயாக, நினைந்து பார்ப்பாயாக என்று 8வது குறள் மிக அருமையா காட்டுகிறார். அதுல நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி 88வது பக்கம், யான் எனது என்ற அருமையான ஒரு குறள். அந்த குறளுக்கு மேல பாருங்க, எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது. யான் எனது என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு மேல எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது என்பதை அறிவாயாக. இது அறியும் நெறியில் நீ கொள்ள வேண்டிய பகுதி. எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது என்பதை நீ அறிவாயாக. அதைத்தான் நாம் அறிய வேண்டும். எனவே எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது. அதனால் சொன்னார், எல்லாம் திருவருளால் நடைபெறுகிறது என்பதை அறிவாயாக என்று இந்த குறளின் மூலமாக உரையாசிரி எடுத்து காட்டியிருக்கிறார். அது சிவஞான சித்தியால் ஒரு நல்ல மேற்கோள். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இந்த தலைமை நிலையை ஞான வெறியால் வெதுப்பி. ஆக குருநாதருடைய திருவருள் நோக்கத்தால் நாம் எரியூட்ட வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார். எனவே அருளாலே எல்லாம் நடைபெறுகிறது என்பதை இந்த குறள் மூலமாக உணர்த்துகிறார். அடுத்த குறள்ல இந்த உயிர் அறியும் நெறியில அறிந்த பொழுது அந்த அறியும் நெறியில அறிந்து பேரின்பத்தை அனுபவித்துக்கு காரணமாக இருக்கிற இந்த திருவருளையே உனக்கு மிகப்பெரிய உதவியாக இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒளிக்குள்ளேயே நீ அழுந்துவாயாக. அது 59வது குறளுடைய கருத்து. பாருங்க, களியே மிகு புலனாக கருதி, அதாவது களி என்பது மகிழ்ச்சி என்ற பொருள்ல வந்தது. எனவே பேரின்பமே நாம் மிகு புலன் ஐம்புலனால் நுகரும் உயர்ந்த பொருளாக கருதி அந்த பேரின்பத்தை தரும் ஞான ஒளி, ஞான வடிவமாக இருக்கிற அந்த பேரொளியையே ஒளியா ஒளி, அதுவே உயர்ந்த ஒளி என்று நீ அதனுள் அழுந்துவாயாக. நமக்கு நெஞ்சு விடுத்தூர் படிக்கிற பொழுது ஒளியில் 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 ஒளியன் ஒளியில் படிச்சிருப்போம். இனி சிவபிரகாசம் தொடங்க போறோம். இந்த நூல் முடிஞ்ச உடனே அதுல முதல் பாடலை ஓங்கொழியாய் என்று ஆசிரியர் காட்டுவார். எனவே அந்த திருவருள் ஒளிக்குள்ளேயே நீ அழுந்துவாயாக என்று 9வது குறள்ல ரொம்ப அருமையா காட்டினார். அது பின்னால அந்த ஞான ஒளி என்பதை பற்றி அருமையா சித்தியார் பாடல்ல இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதை நீங்க படித்து பாருங்கள். அடுத்த குறள் 60வது குறள் ரொம்ப அருமையானது. நீ திருவருள் வழியாக திருவருள் உணர்த்த எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்.
எனக்கு முன்னால எப்படி இருந்தது? அறியாமை உன்னை மூடிக்கொண்டிருந்தது. எனவே அறியாமை தோன்றியிருந்த நிலையில திருவருள் உணர்த்த எல்லாவற்றையும் அறிகிறாய் என்று தெரிந்து கொண்டாய். மீண்டும் உனக்கு அறியாமை பற்றி பெறாமல் இருக்க நீ இறைவனுடைய திருவருளையே முதன்மையாக கொண்டு நீ அதற்கு அடிமையாக இருப்பாயாக என்ற கருத்தமைந்த குறள். பாருங்க, கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு. கண்டபடியே கண்டு, கண்டபடியே கண்டுன்னா இறைவனுடைய திருவருள் உணர்த்திய முறையிலேயே உணர்ந்து, காணாமை காணாமை காணாமையாவது அறியாமை, அறியாமை உனக்கு இனி தோன்றாமல் இருக்க வேண்டும். அதனால் காணாமை 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 என்பது அறியாமையின் காரணமா எந்த பொருள் உலகத்துல தெரியாது, அது அறியாமை. அந்த அறியாமை காணாமை உன்னிடத்துல அது வரவே கூடாது, அது காணாம போயிடணும். இதெல்லாம் சொல்லாச்சு இல்லைங்க. காணாமை காணாமை ஒரு தடவை சொல்லி பாருங்க. காணாமை காணாமை, அந்த காணாமை நம்ம இடத்துல தோன்றாமல் இருக்க வேண்டும், நம்ம காணாம போய்விட வேண்டும். அந்த மீண்டும் காணாமை தோன்ற முடியாமல் கொண்டபடியே கொண்டு இரு. இறைவன் ஆட்கொண்டபடியே அவன் ஆண்டான், நாம் என்றும் அடிமை என்ற முறையில நீ இருப்பாயாக என்று அறியும் நெறி மிகச்சிறப்பா நமக்கு அந்த நெறிகளை ஞானாசிரிய பெருமகனார் உமாபதி சிவமும் அதை நன்கு படித்த உரையாசிரிய பெருமகனார் ஐயா அவர்களும் உரையாசிரியரும் விளக்கமாக நம்ம காட்டியிருப்பதை பார்த்தோம். இனி 7வது அதிகாரம் உயிர் விளக்கம். ஆக ஒரு உயிர் அறியக்கூடிய நெறியில இறைவனை, உயிரை, உலகத்தை அறிந்த பிறகு அந்த உயிருக்கு இந்த உயிரை பற்றிய அறியாமை, இறைவனை பற்றி அறியாமை, உலகத்தை பற்றி அறியாமை, இதுக்கெல்லாம் அஞ்ஞானம்னு பேர். அது நீங்க உயிர் விளக்கம் பெறும். அப்படி உயிர் விளக்கம் பெறுகிற நிலைதான் உயிர் விளக்கம் என்ற தலைப்புல எப்படி உயிர் அறியும் நெறியில அறிந்து விளக்கம் பெறுகிறது, எப்படி உயிர் விளக்கம் பெற்றது என்பதை பற்றி இந்த அதிகாரத்துல காட்டுகிறார். அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா, அகையிருளாகிய ஆணவத்தால் மறைக்கப்பட்டு அறியாமையிலே மூழ்கிய உயிர் அஞ்ஞானம் நீங்கி விளக்கம் பெறுதல் உயிர் விளக்கம். எனவே திருவருளால் அறியும் நெறியில் உணர்ந்தபின் உயிர் விளக்கம் பெறுவதால் அறியும் நெறிக்கு பிறகு உயிர் விளக்கத்தை நமக்கு முறை வைப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த உயிர் விளக்கம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அறியாமைதான். அது நமக்கு முதல்ல போற்றி பகருடையில 3வது போற்றியில ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் மிக தெளிவா காட்டினார். அப்ப ஆணவத்தின் காரணத்தால் தான் ஞானத்தின் கண் மறைக்கப்பட்டது எல்லா உயிர்களுக்கும். அந்த முறையில உயிர் விளக்கம் எந்த முறையில பெறுகிறது என்பதை ஒரு அதிகாரத்துல காட்டுகிறார். நல்ல அருமையான குறள். முன்ன பார்த்ததுதான். ஒரு படியக்கல் சூரியனுடைய ஒளி வருகிற பொழுதுதான் படியத்தினுடைய இயல்பும் சார்ந்ததன் பொருளும் தெரியும். இது முன்னமே பார்த்தோம். அப்ப சூரியனுடைய ஒளி இல்லை என்று சொன்னால் படியத்தினுடைய இயல்போ சார்ந்த பொருள் வண்ணமோ தெரியாது. இப்ப சூரியனுடைய ஒளிதான் அதை காட்டுவதை போல இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு ஒளியை போல இறைவனுடைய அந்த அருள் சக்தி என்பதை அறிந்து கொள்வாயா என்று காட்டினார்.
அதே ஓமையை இன்னொரு வகையா காட்டுகிறார். அதாவது ஒரு படியக்கல், அந்த படியக்கல்ல சூரிய ஒளி பெறுகிறது. இப்ப சூரிய ஒளி பட்ட பொழுது அது தன்னை சார்ந்த பொருளுடைய நிழல் அதுக்கு வந்து சேரும். அதற்கு படிகம் ஏதும் சொல்ல வேண்டியது இல்லை. படிகமே நிழலை போய் சேர் என்று பிறரும் சொல்ல வேண்டியதில்லை. அதுபோலதான் உயிர் விளக்கம் பெற்ற நிலை என்று 61வது குறள் அருமையா காட்டுகிறார். பாருங்க, தூண் நிழல் ஆறுதற்கு ஆறும் சொல்லார். தூண் என்பது படிகத்தூண். தூண் படிகத்தூண், படிகத்தூண் ஒரு சொல்ல வருவிச்சுங்க. தூண் நிழல் ஆறுவதற்கு ஆறும் சொல்லார். ஒரு படிகத்தூண்ல சூரியன் ஒளி வருகிற பொழுது அந்த நிழல் வந்து அணைவதற்கு படிகத்துக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. தொகும் இது போல், அதை போல தான் அதுவாய் நிற்கும் தரம் அறியும் நெறியால உணர்ந்த உயிர் மெய்ப்பொருளாகவே நிற்கும். சிவசக்தியினுடைய திருவருள் விளக்கமாகவே நிற்கும். சிவத்துடைய தன்மையை பெற்றதாக இருக்கும். அப்போ உயிர் விளக்கம் என்பது சிவத்துடைய தன்மையை பெற்றதாக இருப்பதுதான் உயிர் விளக்கம் பெற்று இருக்கிற நிலை. 94வது பக்கம் மேல் பத்தியில கடைசியில சூரியன் ஒளியால் படிகத்தூண் தானே ஒளி உடையதாக ஆவதைப் போல பக்குவமுடைய ஆன்மா தானாகவே சிவமாகிவிடும். இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாவை சிவமாக்கி விடுவான் என்று முதல் கருத்துல உயிர் விளக்கம் பெற்ற பொழுது ஆன்மா சிவமாகி பேரின்பத்தில் அழிந்து நிற்கும் என்ற கருத்தை காட்டினார். அடுத்த குறள்ல உயிர் விளக்கம் பெறுவதற்கும் பெறாமல் இருப்பதற்கும் விளங்கும்படியா ஒரு உதாரணம் சொல்லுகிறார். நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, காய்ச்சல்னு வச்சுக்கோங்க. இப்ப நாக்குல பால் கொடுக்கறாங்க, சுவைக்கிறோம். பால்ல நீங்க இயல்பாகவே பசுமாட்டு பால்ல சர்க்கரை இருக்கு, சுகர். அதுக்கு நமக்கு 10 லைன் கூடுதலா போடுறோமே தவிர அந்த பால்லயே எல்லாம் இருக்கிறது. இப்போ நாக்குல பித்தம் இருந்தால் பால் கொடுத்தா அந்த பித்தம் காரணமா பால் சுவை தெரியாது. நாக்கில் இருக்கிற பித்தம் நீங்கினால் பால் சுவை தெரியும். ஒரு எளிமையா வரலாறு நம்ம ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி. ஒரு வயதான பாட்டி, 110 வயது ஆச்சு. வர்றவங்க எல்லாம் அந்த பாட்டி சீக்கிரம் போயிட்டா பரவாயில்லையே என்று எல்லாம் எண்ணினார்கள். அப்பொழுது மகன், மகனுக்கு மகனுக்கு மருமக, இப்படி எல்லாம் வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த பாட்டி கூட இருக்கிற நெருங்கின சொந்தக்காரங்க பாட்டியை ரொம்ப உபசரிக்கிற மாதிரி வந்த உறவினர் விட்ட காமிச்சுக்கிறாங்க. அப்ப சில பேர் வந்தாங்க பாட்டியை பார்க்கறதுக்கு. அந்த பாட்டியை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டாங்க, இந்த அம்மா ஏதாவது சாப்பிடுதா, இந்த அம்மா ஏதாவது சாப்பிடுதா கொஞ்சமாவது என்று. அப்படி வந்தாங்க. அப்படி வந்த பொழுது ஏதாவது கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ஒண்ணுமே குடிக்கிறது இல்லைங்க அம்மா என்று சொன்னாங்க. சரி, ஒரு பாலாவது கொடுங்க, குடிக்கட்டும் அப்படின்னாங்க. சரி, வந்தவங்க மத்தியில பால் கொடுக்கற மாதிரி ஒரு பாசாங்கு பண்ணணுமே. உடனே பாலை அளவா சுட வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. 110 ஆச்சு, டம்ளர்ல வாங்கியா குடிக்கும் இல்லையா? நான் ஒரு கிளாஸ் வச்சு அப்படியே வாங்கி கொடுங்க அப்படின்னு குடிக்கிற மாதிரி குடிக்குமா? அது படுத்து கிடக்குது. அப்போ ஒரு துணி ஒண்ணு பக்கத்துல இருக்கு. அது எச்ச வந்தா இப்படி தொடச்சுக்குவாங்க, கண்ணில் பூளை வந்தா அப்படி தொடச்சுக்குவாங்க, ஊளமூக்கு வந்தா சிந்திக்குவாங்க. இது அந்த கைத்துணி, ஹேண்ட் கர்ச்சீப் இருக்கு. இப்ப இந்த பாலை ஊத்த முடியல. அந்த
வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சொந்தக்காரர் பாக்குற மாதிரி இந்த ஊளமூக்கெல்லாம் சளி எல்லாம் தொடச்ச துண்டு எடுத்து சளிக்கிற அழுக்கு இருக்கிற பகுதியை பார்த்து தண்ணியில் நினைச்சு பாலை ஒரு சொட்டு விட்டாங்க. அந்த அம்மா மூஞ்சி ஒரு மாதிரி கோணையாக்குச்சு. பால் குடிச்ச மகிழ்ச்சியா இருந்தா மூஞ்சியில் தெரியுமில்ல, இல்லையா? கோணையாக்குச்சு, ஒரு மாதிரி மூஞ்சிய காமிச்சு, ஐயோ பாட்டிக்கு பால் கசக்குதாட்டக்குது, ரொம்ப நாள் இருக்காதுன்னு பேசிட்டாங்க வருத்தப்பட்டு அந்த உறவினர்கள். அப்ப அந்த பாட்டி சொல்லிச்சு, பாலும் கசக்கல துணியும் கசக்கலன்னுது. அந்த பாட்டியினுடைய நாக்கு பித்தம் தெளிஞ்சு இருக்குது. பாலை ஊத்துனோன்ன, அட பால் நல்லாத்தான் இருக்குது, நீ ஊத்துன துணியில் இருக்கிற அழுக்குதான் கசப்புன்னு சொல்லுச்சு. பாட்டி எவ்வளவு விவரம் பார்த்தீங்களா? அந்த முறையில் நாக்குல பித்தம் போனால் தித்திக்கும் பால் சுவைக்கும், பித்தம் இருந்தால் கசக்கும். அது போல உயிராகிய உனக்கு ஆணவ மலமாகிய பித்தாகிய மறைப்பு இருக்கிற வரை உனக்கு அந்த பேரின்பத்தை நீ உணர முடியாது. அந்த வலி குன்றிய பொழுதுதான் உணர முடியும் என்கிற கருத்தை 62வது குறள்ல காட்டுகிறார். தித்திக்கும் பால், வெறும் பால்னால அதுல எல்லாம் இருக்குது. எனவே தித்திக்கும் பால் தானும் கைக்கும், அது ஒரே கசப்பா இருக்கும். எப்ப? அந்த நாக்கு பித்தத்தில் இருக்கிற பொழுது. பித்தம் நீங்கினால் திருந்திடுனா பித்தத்தின் தான் தவிர்ந்தவன். பித்தம் நீங்கிய பிறகு அந்த பால் இனிக்கும். அது போல இந்த உயிருக்கு ஆணவ மலத்தினுடைய அந்த பித்தம் நீங்குகிற பொழுதுதான் நமக்கு பேரின்பத்தின் நிலையை, உயிர் இன்பம் அடைவதை, விளக்கம் அடைவதை நாம் அறிய முடியும் என்பது காட்டினார். கீழே பொருள் பாருங்க. நாக்கு பித்தத்தில் தங்கிய பொழுது தித்திப்பான பாலும் கசப்பாகவே இருக்கும். அந்த நாக்கு பித்தத்திலே இருந்து நீங்கினால் அந்த பால் முன் போல இயல்பான சுவையுடையதாகவே இருக்கும். அது அருமையா விளக்கம் காட்டினார். பின்பக்கம் 96வது பக்கம் பாருங்க. நாக்கு போல உயிர், பித்தம் போல மலம், கசக்கும் பால் போல திரோதான சக்தி, தித்திக்கும் பால் போல திருவருள். தித்திக்கும் பால் போல திருவருள். ஆக திருவருளால் உண்டான பேரின்பம். மலமாகிய பித்தம் நீங்கினால் கசக்கும் பாலாகிய திரோதான சக்தி, தித்திக்கும் பாலாகிய திருவருள் சக்தி ஆகிய நாக்கு என்னும் உயிருக்கு இன்பத்தை கொடுக்கிறது என்று உரையாசிரியர் ரொம்ப எளிமையா காட்டியிருக்கிறார். அடுத்த குறள், உயிர் விளக்கமில்லாமல் இருப்பதற்கு ஒரு கருத்தை காட்டுகிறார். மயங்கிய நிலையில் இருப்போம், விளக்கம் பெற வேண்டும். விளக்கம் பெற்றதுக்கும் பெறாததுக்கும் எப்படி வேறுபாடு என்று சொன்னால், நாம் ஏதேனும் ஒரு பொருளை இரவு நேரம் அதை தொலைத்து விடுகிறோம். பிறகு இரவு நேரமானதால பொருள் தெரியல, பகல் வருகிறது. பகல் வந்த உடனே ஒளியின் மூலமா தொலைத்த பொருள் கிடைக்கிறது. உடனே என்ன சொல்லுவோம்? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவோம். நியாயமா கண்டுபிடிச்சது, காமிச்சது எது? ஒளி. அப்ப ஒளி உதவியால் கண்டுபிடிச்சுன்னு சொல்லலாம் இல்ல? சொல்ல மாட்டான். இந்த மாதிரி நீ இருள இருக்கிற பொழுது, அறியாமையாகி ஆணவமலத்தில் இருக்கிற பொழுது உனக்கு விளக்கம் கொடுத்த திருவருளை மறந்து வாழ்கிறாயே, அந்த பாவம் உன்னை எந்நாள் விடும். இதுதான் இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் எந்நாள் விடும். ஆக ஒரு பொருள் காண வேண்டிய ஒருவனுக்கு இருள காண்பதற்கு ஒளிதான் துணை செய்கிறது. அப்போ ஒளி அந்த பொருளை காட்கிற பொழுது இந்த ஒளிதான் நமக்கு உதவி செய்தது என்று எண்ணாமல் நானே கண்டுவிட்டதாக கூறுகிறார்களே, அந்த பொய் கருத்து நம் உள்ளத்திலே இருந்து எப்பொழுது நீங்கும்
என்று 3வது குறள் ரொம்ப அருமையா இருக்கிறது. சிவபிரகாசத்தினுடைய மேற்கோள் பாடல் நாம் பின்னால் சிவபிரகாசத்துல படிக்க இருக்கிறோம். அந்த சிவபிரகாசத்துக்கு மேல, அதாவது விளக்கம் என்கிற பேராகிராஃப்ல கீழே இருந்து பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆணவ முனைப்பால் தன்னையே பெரிதாக கருதி இறையருளை மறப்பது பாவம். இது அந்த பாடலுடைய கருத்து. ஆமா, ஆக வீண் பாவம் என்பது மற்றொன்று காட்டியது மற்றொன்று காட்ட தான் கண்டதாக கூறுவது வீணான பாவச் செயலாகும். எனவே இந்த விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த எளிமையான குறள்ல நமக்கு அருளி செய்திருக்கிறார். அடுத்த திருப்பாடல்ல ஆணவ மலம் என்ற ஒன்று இருக்குமானால் அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையால் பதியை பற்றியோ பசுவை பற்றியோ அறிய முடியாது. அது எது போல என்று சொன்னால், இயல்பாகவே பார்வை இல்லாதவனுக்கு இருட்டும் ஒன்றாக இருக்கும், ஒளியும் ஒன்றாக இருக்கும். அப்ப சூரியனுடைய ஒளியும் இருளும் கண் தெரியாதவர்களுக்கு ஒரே மாதிரியாக இருப்பதை போல பதி பசு பாசத்தின் உண்மைத்தன்மைகளை விளக்கமாக அறியாதவர்கள், மலத்தால் மறைத்திருப்பவர்கள் செயலும் கண்ணில்லாதவனுக்கு இருளும் ஒளியும் ஒன்றாக இருப்பதை போல என்று 4வது குறள்ல காட்டுகிறார். பாருங்க, ஒளியும் இருளும் ஒருமைத்து, ஆமா, ஒளி வெளிச்சம், இருள் ரெண்டும் ஒன்றுதான். யாருக்கு? அந்த தெளிவு தெளியார் செயல். ஒளியாகியது திருவருள், இருளாகியது ஆணவம். அப்போ கண் தெரியாத ஒருவருக்கு சூரியனுடைய ஒளியும் இருளும் ஒரே இயல்பாக ஒருமைத்து இருக்கும். ஒளியும் இருளும் உண்மைத்து, அந்த வேறுபாடு தெளிவு தெளியார் செயல். ஆக இந்த அதாவது சிவஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் இருந்தால் அந்த உயிர் விளக்கம் பெறாது என்பதை 4வது குறள்ல காட்டினார். அடுத்த குறள்ல காட்டுகிறார், உலகத்துல யாருடைய துணையும் இல்லாமல் துன்பப்படுகிற பொழுது இறைவன் தானே வந்து நம் துன்பத்தை வாங்கி கொண்டு துணை செய்ய வருகிறார். அந்த கடவுளுடைய துணை நல்ல அறிவுடையவர்களுக்கல்லால் அந்த நட்பு மற்றவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைக்கத்தகுமோ நற்கேண்மை. ஆமா, இப்படி ஒருத்தரும் துணை இல்லாத பொழுது, நாம் வருத்தப்படுகிற பொழுது இறைவனே வலிய வந்து அந்த துன்பப்படுபவர்களது துணையை ஏற்றுக்கொண்டு துணை செய்யக்கூடிய அந்த துணைவரை நாம் பெறுதல் யாருக்கு கிடைக்கும்? நற்கேண்மை எடுத்து சுமப்பானை என்று. இறைவனுக்கு ஒரு நல்ல பெயர், எடுத்து சுமப்பான். ஆக ஒருவர் துன்பப்படுகிற பொழுது தாமாக வலிய வந்து துன்பப்படுபவர்களின் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது பின்னால் அந்த மரமலையடிகளாருடைய வரலாறும் தாய்மான சுவாமிகளினுடைய வரலாறும் ரெண்டையே எழுதியிருக்கிறார். அது கீழே 3வது பத்தி பாருங்க, 99வது பக்கம். எடுத்து சுமப்பான், கடவுளுக்கு இருக்கிற பல்லாயிரம் பேர்கள்ல ஒரு பெயர். ஆக உயிர் பிறவி குழியில போய் வீழாமல் பேரின்பத்திற்கு மீட்டு வருவது இறைவனுடைய செயல். அதனால் எடுத்து சுமப்பான். அது திருமுருகாற்றுப்படையில ஒரு நல்ல தொடர். உருணர் தாங்கிய மதனுடை நோன்றாள், அதாவது இறைவனுடைய திருவடி தாள். அந்த தாள் மதனுடைய நோன்றாள், வலிமையுடைய தாள். என்ன வலிமை?
தன் திருவடியை வந்து அடைபவர்களது அறியாமையை உடைக்கக்கூடிய வலிமை. உருணர் தாங்கிய தன்னை வந்து சேர்பவர்கள். அதுக்கு உரை எழுதினார் நச்சினார்க்கனியர். கீழே பாருங்க, உரையாசிரியர் காட்டியிருக்கிறார் 99வது பக்கத்துல, திருவாசகத்துக்கு மேல இல்லையா, தன்னை சேர்ந்தவர்கள் தீவினையை போக்கி அவரை தாங்கிய அறியாமையை உடைப்பதற்கு காரணமாகிய வலியினை உடைய தாள் என்று நல்ல உரை. எனவே நற்கேண்மை கிடைக்கத்தகுமோ அந்த முறையில் உங்களோடு இணையக்கூடிய இந்த கேண்மை கிடைக்கத்தகுமோ என்ற நினைவோடு இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார்களுங்க. சிவாய நம ஐயா. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.